அனைவருக்கும் காலை வணக்கம். நலம் நலமறிக நிகழ்ச்சியில் நான் உங்கள் மூலிகை வேளாண் ஆராய்ச்சியாளர் சாலை மருதமலை முருகன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பேச போகிறது ஒரு காய்கறி. அற்புதமாக எல்லா விதமான தமிழர்களுடைய மரபில் உறைந்து கிடக்கக்கூடிய நம்ம பூசணியை பற்றி பேச போகிறோம். இப்போ பூசணி உங்களுக்கு மார்கழி மாதம் எல்லாத்துலேயுமே வாசல்களில் கோலம் போட்டு பூசணி பூ வைக்கிற பார்க்குறோம். இதே மாதிரி உலகம் முழுவதுமே பூசணி மரபில் உயர்ந்து கிடக்கு. இப்போது 5000 ஆண்டுகளுக்கு முன்பே நமக்கு என்ன மெக்சிகோவில் பூசணி விதையெல்லாம் படிமங்கள்லாம் எடுத்திருக்காங்க. இப்போ பூசணியை விதையாகவும் காயாகவும் கறியாகவும் சாப்பிடக்கூடிய மரபு எல்லா இடத்துலையும் இருக்குது. இப்போ பூசணியில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நிலப்பூசணி இருக்கும், அதே போல் சர்க்கரை பூசணி, வெண் பூசணி அப்படின்னு சொல்லி பலவிதமான பூசணி இருக்குது. அதில் நம்ம சர்க்கரை பூசணி நம்ம சராசரியாக பார்ப்போம். நம்ம அறுத்த உடனே மஞ்சள் நிறமாக இருக்கக்கூடிய பெரிய அளவான ஒரு எடை உடையக்கூடிய பூசணி சர்க்கரை பூசணி அப்படின்னு சொல்லுவோம். அதே போல் வெண்பூசணி அப்படின்னு சொன்னவே நமக்கு வெண்பூசணி என்ன சார் சிறுசாக பெருசானுவாங்க. நமக்கு எளிமையாக சொல்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் அந்த ரோடுகள்லாம் சாலைகள்லாம் உடச்சி போட்டிருப்பாங்களே அந்த பூசணி. அந்த பூசணியோடைய மகத்துவம் ஒரு பெரிய மகத்துவம்ன்றாங்க. நிறைய குறிப்புகள் அது ஒரு அசைவ உணவுக்கு சமம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வெண்பூசணி உடலில் இருக்கக்கூடிய சூடை குறைத்து பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் மற்றவர்களுக்கும் என்ன உடல் எடையை கூட்டக்கூடிய ஒரு அருமருந்தாக இருக்குது. இது மெக்சிகோ நாட்டில் பெப்பிட்டா அப்படின்னு சொல்லி இந்த பூசணியோட விதையை சாப்பிடக்கூடிய ஒரு பெரிய பழக்க வழக்கம் இருக்குது. இதில் மேங்கனீஸ் அப்படின்ற சத்து அதிகமாக காணப்படுது. இப்படி சிறப்புடைய வெண்பூசணியோட லேகியம் எப்படி செய்கிறது அப்படின்றத வாங்க பார்க்கலாம். காலை வணக்கம். நலம் நலம் அறிக நிகழ்ச்சியில் நான் உங்கள் சித்த மருத்துவர் கல்பனா தேவி. இன்னைக்கு நம்ம பூசணிக்காய், அதாவது வெண் பூசணியில் எப்படி ஒரு இலகம், அது ஒரு ஜாம் அப்படின்னு சொல்லலாம், இது ஒரு அல்வா மாதிரியான கன்சிஸ்டன்சியில் வரும் வெண்பூசணி இலகம் எப்படி செய்கிறது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இதற்கு தேவையான பொருட்கள் 2 தான். பூசணிக்காய் துருவல், அப்புறம் சுக்கு. இதை நம்ம லேகியம் மாதிரி செய்கிறதுக்கு தேவையான அளவு கல்கண்டு. இப்போது இதை எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். இதற்கு நம்ம தேவையான பொருட்கள்: இந்த வெள்ளை பூசணிக்காய் நல்லா துருவி எடுத்துக்கிறோம். தேங்காய் துருவல் மாதிரி இதை துருவி எடுத்துக்கிறோம். 1 கப் அளவுக்கு வெள்ளை பூசணிக்காய்க்கு 1 கப் அளவுக்கு கல்கண்டு எடுத்துக்கிறோம். அதோடு கொஞ்சமாக சுக்குப்பொடி மட்டும் எடுத்துக்க போகிறோம். சுக்குப்பொடி கடைசியில் தான் சேர்க்க போகிறோம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிடுறோம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம இந்த 1 கப் அளவுக்கான பூசணிக்காய் துருவலை சேர்க்குறோம். இந்த பூசணிக்காய் துருவல் கூடவே நம்ம இந்த கற்கண்டையும் சேர்த்துக்கிறோம். இரண்டையும் சேர்த்து கிளறோம். இப்போது இந்த வெண் பூசணி இருக்கு இல்லையா, இதோடைய சாரை காலையில் ரெகுலராக ஒரு சின்ன துண்டு மட்டும் எடுத்து அதை மிக்சியில் அடித்து சாறு எடுத்து இந்த சாரை காலையில் ஒரு 30 நாட்களுக்கு தொடர்ச்சியாக எடுத்துகிட்டு வந்தால் எடை குறைவாக இருக்க பெண்கள், அவங்களுக்கு வெள்ளைப்படுதல், உடல் உஷ்ணம் அதிகமாக இருக்கலாம், அதனால எடை குறைவாக இருக்கும். இந்த மாதிரி எடை குறைவாக இருக்க பெண்கள் இதை எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னா அவங்களோட எடை ஒரு 30 நாட்கள்லையே அதிகரிக்க தொடங்குறத கவனிக்கலாம். தொடர்ச்சியாக ஒரு 3 மாதம் முதல் 6 மாதம் எடுத்தாங்க அப்படின்னா அவங்களுடைய உடல் தன்மையே மாறிடும். அதாவது வெப்பமான உடல் தன்மை இருக்கவங்களுக்கு குளிர்ச்சியான உடல் தன்மை மாறி அவங்க எடை நல்லா மெயின்டைன் ஆக ஆரம்பிக்கும். இப்போது இதை நல்லா நம்ம வதக்குறோம். இப்போ இந்த கல்கண்டு நல்லா கரைஞ்சிடுச்சு. இந்த வெண்பூசணிக்காயில் உள்ள துருவல், அதில் இருக்க நீர் எல்லாமே வெளியே வர தொடங்குது. அதுவும் கற்கண்டும் நல்லா கலந்துடுச்சு. இப்போ என்ன பண்ணுறோம்னா ஒரு சிட்டிகை அளவுக்கு, அதாவது கொஞ்சமாக இதில் சுக்கு சேர்த்துக்கிறோம். இது குளிர்ச்சி தன்மை உள்ளது இந்த லேகியம் அப்படின்றதுனால அந்த குளிர்ச்சி தன்மை நம்ம உடலை பாதிக்கக்கூடாது அப்படின்றதுக்காக கொஞ்சமாக நம்ம இதில் சுக்கு சேர்த்துக்கிறோம். சுக்கு சேர்த்து நல்லா கிளறி விடுறோம். இப்போ இது நல்லா வெந்துட்டுருக்கு. இது கிளறுனா சட்டியில் ஒட்டாமல் வர்ற பதம், அதாவது முழுமையாக சட்டியில் ஒட்டாமல் திரண்டு வரும். இந்த பதம் வர இதை நம்ம கிளறிக்கிட்டே இருக்கணும். நம்ம இதை குழந்தைகளுக்கு பயன்படுத்தும் போது இதில் கொஞ்சமாக நம்ம நெய் சேர்த்துக்கலாம். பதம் வந்த பிறகு தேவைப்பட்டால் மட்டும் நெய் சேர்த்துக்கலாம். இப்போது இந்த பூசணிக்காய் துருவல் பதம் வரப்போது, அதோட நிறம் மாறிடுச்சு. சட்டியில் ஒட்டாமல் தனியாக முழுமையாக வர மாதிரியான நிலை வந்தோடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். வெப்பத்தை குறைச்சிட்டு இதை கிளறோம். கிட்டத்தட்ட பதம் வந்துருச்சு.
இந்த இலகம் பதம், அதாவது இந்த அல்வா மாதிரியான பதத்துக்கு வந்துருச்சு. சட்டியில் ஒட்டாமல் தனியாக வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறோம். முழுமையாக பாத்திரத்தில் ஒட்டாமல் பதம் வந்துருச்சு. இதை நம்ம ஒரு கிண்ணத்தில் எடுத்துக்கிறோம். உடல் உஷ்ணத்தை குறைக்கக்கூடிய, பெண்களுக்கு வெள்ளைப்படுதல் சரி பண்ணக்கூடிய இந்த வெண்பூசணி லேகியம் தயாராகிடுச்சு. இதை 1 ஸ்பூன் அளவுக்கு காலை மாலை 2 வேளையுமே எடுத்துக்கலாம். இந்த வெண்பூசணி லேகியம் நல்லா சாப்பிட்றதுக்கு ஜாம் மாதிரி நல்ல டேஸ்ட்டில் இருக்கும். அதனால் குழந்தைகளுக்கு உணவு கூட எதுலனாலும் இதை நம்ம சேர்த்து கொடுக்கலாம். அதாவது டிபி அப்படின்னு சொல்லுவாங்க, குழந்தைகளுக்கு பிரைமரி காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஈழை, இந்த தொந்தரவு இருக்க குழந்தைகள் வந்து ரொம்ப மெலிவாக ஒல்லியாக இருப்பாங்க. இந்த குழந்தைகளுக்கு ரெகுலராக இதை கொடுத்துட்டு வரலாம். இது ஒரு உணவு முறை மாதிரி தான். இதை வந்து நம்ம வந்து மருந்து மாதிரி நினைக்க தேவையில்லை. இந்த அருமையான இந்த ப்ரிப்பரேஷன் அவங்களுக்கு உடல் எடை அதிகரிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அடுத்த நிகழ்ச்சியில் வேறு ஒரு மருத்துவ குறிப்பில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.